இந்தியாவின் காட்டு கும்பலுக்கு தலைவர் கோசே முனிசாமி வீரப்பான் மீது பல முறைகள் தாக்குதல் பிடிப்பு முயற்சிகள் நடைபெற்றது. அவற்றில் முக்கியமானவை மற்றும் முடிவு 1990களில் அரசுகள் இரு மாநிலங்களும் கர்நாடகா தமிழ்நாடு பிரத்யேக ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் எஸ்டிஎஃப் உருவாக்கி சீராக செய்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது. 2 1993 ஆண்டு நடந்த பாலர் வெடித்தோற்றம் பலர் பிளாஸ்ட் போலீஸ் அரசு குழுவினருக்கு எதிராக வீரவழியில் நிலைத்த வெடிப்பு. இதில் 20க்கும் மேற்பட்டோர் பலியடைந்தது. இது அவருடைய மனது கொலை செயல்களில் ஒன்று என குறிப்பிடப்படுகிறது. 3 1990களில் 2090களில் வீரப்பன் பல கடின குற்றங்களை கொண்டிருந்தார். ஸ்டேட் பூங்கா அதிகாரிகள் கொலைகள், சூண்டு ஐவரி, சாண்டல்வுட் ஐவரி கடத்தல், பிரபலமான நடிகர் ராஜ்குமார் கடத்தல் 2000 போன்றவை. இதனால் அழுத்தமான பிடிப்பு முயற்சிகள் வந்து சேர்ந்தன. 4ஆம் ஒபெராசியா கூகோன் தமிழ்நாட்டு எஸ்டிஎஃப் தலைமையில் 2004ஆம் ஆண்டு திட்டமிட்டு கண்டுபிடிக்கப்பட்ட அம்புஷ் ஓடுகோல் செயல்பாடு. இறுதியில் 18 அக்டோபர் 2004ஆம் ஆண்டு வீரப்பன் உயிரிழந்தார். அதிகாரங்கள் விவரிப்பின்படி இறுதியில் குண்டு நடுக்குகள் மற்றும் சடங்கான சண்டை நடந்தது. 5 அவரது நீண்ட ஓட்டத்திற்கு எதிராக பல்வேறு நேரங்களில் சிறு பெரிய சத்துக்கள், என்கவுண்டர்ஸ், உள்நுழைவு திட்டங்கள் மற்றும் வணிக ட்ரிபியூட்டர் இன் தகவல்கள் பயன்படுத்தப்பட்டு பல முறைகள் முயற்சி செய்யப்பட்டன. கடைசியில் 2004இல் மட்டுமே பிடிக்கப்பட்டார். மரணம் நேர்த்தியுடன் நடந்தது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்.